சரி சார். சரி. அதெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து 10-15 தான் இருக்கும். இந்த மருந்து கொடுத்த பிறகு நானே நடவுல எங்குமே இறங்கி பார்த்தேன். சரி. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து தூர் வந்து அருமையா அடிக்குது சார். இதெல்லாம் வந்து தண்ணி நிக்காத பகுதி. ஆனா தண்ணி நிக்காதனால அந்த அளவுக்கு தூர் எடுத்து கொடுத்துருக்கு. சரி சரி. இப்போ சாருக்கு என்ன சார் கொடுத்துருக்கீங்க? சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கொடுத்தேன், ஃப்ரூட் மில்க் புறவும் பிளாக் பூஸ்ட்டும் கொடுத்தேன். சரி. கொடுத்து நான் 8ஆம் நாள் உரத்துல மண்ணில் கலந்து போடு. சரி. போடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உரம் போடுங்கன்னு சொன்னேன். சரி. இல்லை, மழை அந்த டைம் பார்த்து மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, கேம பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி. அதனால அப்படி ஒரு 20-25 நாள் ஆகி போச்சு. சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி கொடுத்து பரவாயில்ல, உரம் போடவும் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து சீக்கிரம் கலந்து போட்டுருங்கன்னு சொன்னேன். சரி. இவர் மணலும் அந்த உரமும் கலந்து, சரி, உரத்துல கலந்து நம்ம வேம் கலந்து எல்லாமே கலந்து போட்டாங்க. சரி. 20-22 நாள்ல போட்டாங்க. சரி. போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம ஆர்கானிக் மரம் தான் கொடுத்தேன். சரி. ஓகே. லெக்கானிக்கு, சீல்ட்டு, இந்த மாதிரி நம்ம ஐட்டம் தான் கொடுத்தேன். கொடுத்த அன்னைக்கு அவர் கொடுத்துட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கையிலே மழை பெஞ்சிருச்சு. சரி. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, இது மாதிரி மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் பூச்சி சரியா இல்லை அப்படின்னா. ஆனால் பூச்சி ஓரளவு லைட்டாக தான் கண்ட்ரோல் ஆகிருந்துச்சு. அப்புறம் மழை பெஞ்சிருச்சு. அதுலேருந்து இவர் வேற எந்த உரமே போடலை. நம்ம 25ஆம் நாள் 22ஆம் நாள் உரம் போட்டார் பார்த்தீங்களா? சரி. அதுக்கப்புறம் ஒரு உரமே போடலை. கரெக்டாக இப்போ ஒரு 38ஆம் நாள் யூரியாவும் பொட்டாசும் போட்டார். சரி. இதுதான் அவர் போட்ட உரம். சரி. வேற எந்த உரமும் அவர் போடலை. சரி சரி சரி. இப்போ ஆரம்பத்துலேருந்து, அதாவது நீங்கள் விதைகால் வச்சிருப்பீங்கல்ல, அதுலேருந்து இப்போ என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படியே சொல்கிறீங்களா? சொல்லுங்க சார். இப்போ மொத்தம் எத்தனை மாதம் பண்ணியிருக்கீங்க? இது வந்து மொத்தம் வந்து 4 மாதம். 4 என்ன ரகம் சார்? இது வந்து ஏரிட்டி 42. ஏரிட்டி 42. சரி சரி. இப்போ விதைகால் விதைக்கிறப்ப அடியில் எதுவும் போட்டீங்களா? இல்லை அடியில் வந்து ஒன்றும் போடல சார். சரி. நாற்றை போயிட்டு ஒரு 15 நாள் ஒரு யூரியா மட்டும் போட்டேன் சார். சரி சார். அப்புறம் ஒரு களைக்கொல்லி ஒன்று அடிச்சேன் சார். சரி சார். அதோட முடிச்சிட்டேன் சார். சரி சார். இப்போ அதுக்கப்புறம் நாற்றை தான் இப்போ 27ஆம் நாள் நாற்றை பறிச்சு நடவு நட்டாச்சு சார். சரி சார். அப்புறம் அடியில் தான் அப்புறம் 5ஆம் நாள் யூரியாவும் களைக்கொல்லியும் போட்டோம் சார். சரி சார். போட்டு அப்புறம் தூர் கட்டுற மருந்து கொடுத்தாப்புல சார். அந்த நேரம் மழை பெஞ்சு இருந்துச்சு. சரி, உரத்தோட கலந்து போட்டோம்யா. சரி. தனியாக நம்ம போட முடியாது, நாளும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் யூரியாவும் இது எல்லாம் கலந்து சார். சரி. மருந்து கொடுத்த அந்த மருந்து தூர் கட்டுற மருந்துன்னு சொல்லி சொன்னாப்புல. சரி. அது கூட நாங்கள் எப்பயும் போல் இங்கே உரக்கடையில் போய் எடுப்போம். சரி. இதை கொஞ்சம் போட்டு பாரியா, எப்படி இருக்குன்னு பாரு, பயன் இருந்தா உனக்கு வந்து நீ எடுத்துக்க, இல்லைன்னா வேண்டாம், அந்த ஒரு முறை செஞ்சு பாரு அப்படின்னாப்புல. சரி. சரி, ரைட்டு. அதனால ஒன்றும் இல்லை, சரி நீ சொல்றதையும் கேட்டு பார்ப்போம், என்ன இதில் அங்கே கொடுக்குறப்ப இது பண்ண இங்கிட்டு பார்ப்போமே, இதையும் பார்ப்போமே. சரி. அப்படின்ட்டு வாங்கி போட்டான் சார். சரி. ஆனால் திருப்தியாக இருக்கு, அதை பற்றி எந்த குறையும் இல்லை. இப்போ 4.5 மாதத்துக்கு எத்தனை பாக்கெட் சார் வாங்கி போட்டீங்க? மொத்தம் வந்து அதில் அந்த பெருசில் 2 கொடுத்தாப்புல, சிறுசில் 2 கொடுத்தாப்புல. சரி. மொத்தம் 4 பாக்கெட் கொடுத்தாப்புல. சரி. 4ஐயும் கலந்து யூரியா பொட்டாசு இதில் எல்லாத்துலேயும் அது எல்லாம் கலந்து போட்டு விட்டான். சரி. போட்டு விட்டு இப்போ திருப்தியாக இருக்குது. அதை பற்றி இல்லை, தூருக்கு ஒரு 40, 50, 60 அது மாதிரி நல்லா இருக்கு. ஓகே. கடைசி வரைக்கும் எடுத்து கொடுக்குது. தூர் கட்டுறது வந்து கடைசி வரைக்கும் எடுத்து கொடுக்குது. இப்போ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே மண்ணு மாதிரி தான் இருந்திருக்கும். ஆமா 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 ஆமா. இப்போ உங்களுக்கு அது போட்டோடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுச்சா? மண்ணில் அந்த தண்ணியில பட்டோடனே அது ஒரு மாதிரி மேந்து போக ஆரம்பிச்சு இளஞ்சி அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அந்த பூச்சி அப்படியே இளஞ்சி இதாகும். அதே மாதிரி இழந்து நல்லா எங்கும் இதா இருந்துச்சு. சரி சரி சரி. ஆனா உங்களுக்கு போட்ட அன்னைக்கு மழை வந்துருச்சா இல்ல அதுக்கப்புறம் மழை வந்து? இல்ல அது மருந்து தண்ணி மருந்து அடிச்ச அன்னைக்கு தான் மருந்து வந்தது. உரம் போட்டப்பல இல்ல, மழை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த டைம் மழை இருந்துச்சு. ஆனா உரம் போடையில எல்லாம் மழை பெய்யல. ஆனா நல்லா இருந்துச்சு. தண்ணி கட்டவும் பார்த்தா எங்கும் அப்படியே இறங்கி எங்கும் ஒரே சீரா வந்துருச்சு. சரி சரி. உள்ள இறங்கி பார்க்கலாமா சார்? எத்தனை தூக்கி பிரிக்க பார்க்கலாம் சார். உள்ள வரீங்களா சார்? வாங்க. இந்த மொத்தமா 44 தூர் வெடிச்சிருக்கு. வெள்ளை வேற கழுவி வெள்ளை
வெள்ளை வேர் நல்லா ஓடி இருக்கு சார். ஆமாம் சார். ஆனால் உலகு கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சுன்னு வைங்க, ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஓடி இருக்கும். வெள்ளை வேர் நல்லா வெடிச்சிருக்கு. சரிங்க சார். புழு பிரச்சனை லைட்டாக இருக்குது சார். ஆமாம். அந்த ஒரு மெடிசன் வந்து நான் கொடுக்க சொல்கிறேன். சரிங்க சார். அதை மட்டும் அடிச்சு விட்டுருங்க சார். சரி. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. சார் உங்கள் பேர் சொல்ல மறந்துட்டீங்களே. சண்முகநாதன் சார். சண்முகநாதனா சார்? சரி சரி சார். சரி. அதெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து 10-15 தான் இருக்கும். இந்த மருந்து கொடுத்த பிறகு நானே நடவுல எங்குமே இறங்கி பார்த்தேன். சரி. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து தூர் வந்து அருமையா அடி இருக்கு சார். இதெல்லாம் வந்து தண்ணி நிக்காத பகுதி. ஆனா தண்ணி நிக்காதனால அந்த அளவுக்கு தூர் எடுத்து கொடுத்துருக்கு. சரி சரி. மற்றபடி வந்து அந்த வாலி உரம் எல்லாம் போடுவோம். சரி. அதுல எல்லாம் வந்து 10-15 தான் இருக்கும். சரி சரி. சொல்ல போனா மேக்ஸிமம் இது போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா திருப்தியாவும் இருக்கு. சரி. நான் எங்க நடவுல இறங்கி பாக்குறது. சரி. இன்னும் கொடுத்துருக்க மருந்து வேலை செய்யுதா வேலை செய்யலான்னு. ஓகே ஓகே. ஆனா கடைசி வரைக்கும் வேலை செய்யுது சார். சரி சார். அது வரையும் ரொம்ப நன்றி சார். ஓகே. நல்லபடியா இருக்கு. உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல சார்? திருப்தியா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். அதெல்லாம் 100% நல்லா இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி சரி. நம்ம இதே தொடர்ச்சியா நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். ஓகே சார். ஆமா. ஓகே. அதை பத்தி இல்ல. இப்ப கடலை பண்ணுவீங்களா சார் இந்த ஏரியால? கடலை வந்து இப்போதைக்கு வந்து அதிகமா பண்றது வாய்ப்பு இல்ல சார். சரி. பக்கத்து ஏரியாலாம் உண்டு. பக்கத்து ஏரியாலாம் உண்டு. ஆனா வந்து இப்ப இங்கிட்ட பக்கத்துல எல்லாம் போட்டிருக்காங்க. சரி. களை பறிக்கல. இன்னும் களை பறிக்கல. ஓகே சார். ஆமா சார். மற்றபடி நம்ம எல்லாம் நடவு தான் நடுவோம். சரி சார். ஆனா முன்னாடிக்கு இப்ப தேவையில்ல. ஓகே. இந்த பட்டம் பரவாயில்ல. ஓகே. இந்த கொடுத்த மருந்துக்கு நல்லா வேலை செய்யுது சார். ஓகே சார். செலவு அதிகமா யாரையும் எடுத்து விடல சார். சரி சரி சரி. செலவு வந்து கம்மி தான் சார். அதெல்லாம் பிரச்சனை. இந்த பூச்சிக்கு மட்டும் பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடுங்க சார். சரி சார். வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே. பாக்கி நீங்க கொடுத்த மருந்துக்கெல்லாம் தூரெல்லாம் வந்து நல்லா அருமையா இருந்தா நான் கொடுத்த இடத்துலவே கொடுத்த நல்லா இருக்குடா சொன்னபடி கேக்குறேன்டா. இதெல்லாம் பயிரெல்லாம் 2 தான் சார் இருந்தது. சரி சரி. பயிரெல்லாம் வந்து 2 தான் இருந்தது. சரி. இந்த அளவுக்கு தூர் கட்டிங்கன்னா பெரிய விஷயம் தான் சார். கொடுத்த அந்த அளவுக்கு மருந்து தான். ஓகே. கொடுத்த மருந்து தான் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. சரி சார். அந்த மாதிரி பார்த்ததில்ல சார். எல்லாம் பார்த்ததில்ல. சரி. இந்த அளவுக்கு வந்து தூர் கட்டி இந்த அளவுக்கு எங்குமே வயல்ல ஃபுல்லாவே இறங்கி பார்த்தேன். நல்லா இருக்கு சார். ஓகே சார். நல்லா இருக்கு. அதான் ஆவரேஜா ஒரு 40-45 வரைக்கும் வந்திருக்கு சார். சரி சார். நம்ம 60-65 எதிர்பார்க்கிறோம். அடுத்த தடவை கொண்டு வந்துரும். ஆமா. இப்ப நீங்க கொஞ்சம் போட்டதுமே டைம் தள்ளி தான் போட்டிருக்கீங்க. மழை சார் அந்த டைம்ல அடுத்த தடவை கரெக்டா 5வது நாள் போட்டீங்கன்னா 60-65 கண்டிப்பா கொண்டு வர முடியும். சரிங்க சார். ஓகேங்களா? சரிங்க சார். நார்மலா எல்லா பூமே வந்து ஒரு ஈக்குவலா வந்துருது சார். ஓகே. முப்பது வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செலவில் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 2 இருக்கும், ஒரு 30 இருக்கும். அந்த மாதிரி மொத்தம் 45 தூர்கிட்ட வெடிச்சிருக்கு சார். சரிங்க சார். மொத்தமாக 45 தூர்கள் வெடிச்சிருக்கு. ரூட்ஸ்மெட் ப்ரோவும் பிளாக் பூஸ்டரும் 20 நாள் தானே சார்? 22வது நாள் கொடுத்து நடவு நட்டு 22வது நாள் கொடுத்து. ஸோ இப்போ இதுவே நம்ம ஒரு 5வது நாள் 6வது நாள் கொடுத்துருந்தோம்னா இன்னுமே நம்மளால தூர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்க முடியும். ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல 50-55 அந்த மாதிரி வெடிச்சிருக்கு. ஆனால் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 40-45 அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு எல்லாத்தையுமே சொல்ல முடியும்.